அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். சனி பயிற்சி என்றாலே பலருக்கும் ஒரு கலக்கம் ஏற்படும். ஜாதக ரீதியாக ஏழரை சனி, அஷ்டம சனி, கண்ட சனி, தனிநபர் ஜாதகத்தில் சனி தசை போன்ற காலங்கள் கடுமையான சோதனைகளை ஏற்படுத்தும் காலமாக இருக்கலாம். அவரவர் செய்யும் செயலுக்கு ஏற்றவாறு பலன்கள் கொடுப்பதில், சோதனைகளை எதிர்கொள்ள செய்வதில் சனி பகவான் நீதிமான் என்று அறியப்படுகிறார். சனி பயிற்சி பொதுவாகவே 2.5 முதல் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும். ஆனால் அவ்வப்போது ஒரு சில வாரம் முதல் ஒரு சில மாதம் வரை சனி பின்னோக்கி செல்வார். 2024 சனி வக்கர பயிற்சி எப்போது நடக்கிறது என்று நாம் பார்க்க போகிறோம். ஒரு ராசியில் சனி 2.5 ஆண்டுகள் குறைந்தபட்ச காலமாக சஞ்சரிப்பார். இதனால்தான் சனி கொடுக்கும் நல்ல விஷயங்களும் சரி, சனியின் தாக்கமும் சரி நீண்ட காலத்திற்கு ஏற்படும். ஜூன் மாத இறுதியில் சனி பகவான் வக்கரமடைய இருக்கிறார். சனி ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்வது, ஒரு நட்சத்திரத்தில் இருந்து மற்றொரு நட்சத்திரத்துக்கு பிரவேசிப்பது உள்ளிட்ட அனைத்துமே குறிப்பிடத்தக்க மாற்றங்களையும் தாக்கங்களையும் உண்டாக்கும். இந்த ஆண்டு இன்னும் சில நாட்களில் சனி பின்னோக்கி சுழல இருக்கிறார். இதுதான் சனி வக்கர பயிற்சி என்று கூறப்படுது. 2024 சனி வக்கர பயிற்சி 139 நாட்கள் நீடிக்கும். அதாவது கிட்டத்தட்ட 4.5 மாதங்கள் நீடிக்கும். 9 கிரகங்களில் ராகு மற்றும் கேது ஆகிய 2 நிழல் கிரகங்களை தவிர்த்து மற்ற கிரகங்கள் முன்னோக்கி சென்று ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகும். அவ்வாறு அடுத்த நட்சத்திரம் அடுத்த ராசி என்று பயிற்சி அடையாமல் தற்போது சஞ்சரிக்கும் ராசியிலிருந்து பின்னோக்கி சுழல்வது வக்கரமடைவது என்பதை குறிக்கும். 2024 சனி வக்கர பயிற்சி ஜூன் 30 அன்று நடைபெறுது. இந்த வக்கர பயிற்சி நவம்பர் 15, 2024 வரை நீடிக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 30, 2024 அன்று சனி நள்ளிரவு 12:35 மணிக்கு சனி பூரட்டாதி நட்சத்திரத்திலேயே வக்கரமடைந்து 2024 வக்கர பயிற்சி தொடங்கி நவம்பர் 15, 2024 வரை நீடிக்குது. ஜூன் 30 முதல் வக்கரமாக சஞ்சரிக்கும் சனி அக்டோபர் 5ஆம் தேதி பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து பின்னோக்கி சதய நட்சத்திரத்துக்கு செல்கிறார். மீண்டும் நவம்பர் 15 அன்று சதயத்தில் வக்கர நிவர்த்தியாகி நேர்கதியில் செல்ல துவங்குவார். தற்போது கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்து சஞ்சரித்து வரும் சனி பகவான் அடுத்தது மீனராசியில் 2025ஆம் ஆண்டு பயிற்சியாவார். ஆனால் இடைப்பட்ட காலத்தில் பூரட்டாதி நட்சத்திரத்திலேயே முன்னோக்கி சுழன்று கொண்டிருக்கும் சனி பின்னோக்கி சென்று வக்கரமடைவார். ஆங்கிலத்தில் சனி வக்கர பயிற்சியை சர்டன் ரீட்ராகட் டிரான்சிட் ரிவர்ஸ் என்று அழைக்கப்படுது. இந்த சனி வக்கர பயிற்சி ஒரு சில ராசிகளுக்கு ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை குறைக்கும், நல்ல பலன்களை அதிகரிக்கும். 2024 சனி வக்கர பயிற்சி எல்லா ராசிகளுக்கும் வெவ்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தலாம். ரிஸ்க் எடுக்காதீங்க, ரொம்ப கவனமாக இருங்க. இந்த ராசிக்கு சனி வக்கர பயிற்சி சிக்கல் தான். ஜூன் 30ஆம் தேதி நடக்க உள்ள சனி வக்கர பயிற்சி சில ராசிகளுக்கு எதிர்பார்க்காத பலன்களை கொடுக்க போகுது. அதிலும் குறிப்பிட்ட ராசிக்கு கடுமையான சவாலாக இருக்க போகுதுங்க. கும்பராசியில் உள்ள புரட்டாதி நட்சத்திரத்தில் சனி இருக்கிறாரு. அதுதான் அந்த ராசியின் கடைசி நட்சத்திரம். இப்படிப்பட்ட நிலையில் அவர் பின்னோக்கி சதய நட்சத்திரத்துக்கு செல்கிறார்.
அதனால் இது வக்கர பெயர்ச்சி. ஜூன் 30 முதல் வக்கர பெயர்ச்சி அடைகிறார் சனி பகவான். அதன் பின் அக்டோபர் 5 மேலும் பின்னோக்கி சென்று அவிட்டம் நட்சத்திரத்துக்கு அடைகிறார். சனி பகவான் அடிக்கடி இடம் மாறக்கூடியவர் அல்ல. ஒவ்வொரு ராசியிலும் நீண்ட காலம், அதாவது 2.5 ஆண்டு காலம் இருக்கும் குணம் கொண்டவர் சனி பகவான். ஒரு ராசியில் இருக்கிறார் என்றால் அந்த ராசிக்கு மட்டுமல்ல, 12 ராசிக்கும் நல்ல பலன்களையும் கெடு பலன்களையும் கொடுக்கக்கூடியவர். அதோடு அவ்வப்போது முன்னும் பின்னும் நகர்ந்து பலன்களை மாற்றுவார். சில சமயங்களில் ராசி ரீதியாக மாறாமல் நட்சத்திர ரீதியாக முன்னும் பின்னும் நகருவார். இப்படி சனி பின்னோக்கி நகர்வதை வக்கர பெயர்ச்சி என்று கூறுவாங்க. அடுத்தது கடகராசியுடைய பலன்களை பற்றி பார்க்கும்பொழுது, ஜூன் 30 நடக்க உள்ள கடக வக்கர பெயர்ச்சி உங்களுக்கு எதிர்பார்க்காத பலன்களை கொடுக்க போகுதுங்க. அது என்னன்னு பார்க்கும்பொழுது, இந்த சனி வக்கர பெயர்ச்சி கொஞ்சம் உங்களுக்கு ரிஸ்க்கு தான். வீடு கட்ட வாய்ப்புலாம் இருக்குதுங்க. ஆனால் நிலத்தகராறு ஏற்படும். கடந்த ஒரு வருஷம் உங்களுக்கு சிறப்பாக இருந்ததுங்க. அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை என்றாலும் இந்த வருஷம் பிரச்சனை இல்லாமல் போகும். இந்த பயிற்சி மூலம் உங்களுக்கு செலவு அதிகரிக்கும். அந்த சுப செலவாக மாற்றுவது உங்கள் சாதுரியம். எவ்வளவு பணம் வந்தாலும் நிம்மதி இல்லாத நிலை கூட இருக்கலாம். தூக்கத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம். பணத்தை சேமிக்க முயற்சி செய்யணும். இல்லாட்டி சுப செலவாக மாற்றணும். ரிஸ்க் எடுக்க வேணாம். சில விஷயங்களை ஆற போட்டு அடுத்த வருஷம் கூட செய்யுங்க. குடும்ப விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுக்க வேணாம். உங்களுக்கு எதிராக செல்ல நேரலாம். கோபம் அதிகரிக்கும். வாயை கொடுத்து மாட்ட வேணாம். சண்டைக்கு மேலே சண்டை வேண்டாம். யார் மனதையும் புண்படுத்த வேணாம். யோசித்து முடிவு செய்யுங்க. ஆனால் முழுக்க முழுக்க கெட்ட விஷயங்கள் மட்டுமே நடக்கும் என்று நினைக்க வேணாம். ஆரோக்கியத்திலும் குடும்பத்திலும் சிரமங்களை ஏற்படுத்தினாலும் தலைக்கு வந்ததெல்லாம் தலைப்பாகையோடு சென்றுவிடும். இது வேலை ரீதியாக நீங்கள் சிம்மாசனத்தில் அமரும் காலம். உங்களுக்கு பல புதிய வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். தொழில் வளர்ச்சி, சொத்து வளர்ச்சி கொடுக்கும். குரு பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையை சோதித்து பார்த்து பின்னர் தான் பலன்கள் எல்லாம் கொடுப்பார். உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போய் சென்று வணங்கி வாருங்க. உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். ஒரு காரியத்தை செய்யும் முன்னாடி அது சரியா தவறா என்று பல முறை மனசுக்குள் கேள்வி எழுப்பி பின்னர் ஒரு முடிவெடுக்கும் கடகராசி அன்பர்களே. எல்லா வகையிலும் நல்ல பலன்கள் உண்டாகும். மற்றவங்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் அதிகரிக்கும். வழக்குகள் சார்ந்த எதிலும் சற்று கூடுதல் கவனமாக இருக்கிறது நல்லது. வீண் பிரச்சனைகளில் ஈடுபடாமல் தவிர்ப்பது நல்லது. வீடு, மனை ஆகியவற்றில் முதலீடு செய்யும் போது கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரம் தொடர்பான மனக்கவலை தோன்றி மறையும். ஆனால் லாபம் கிடைக்க பெறுவீங்க. புதிய ஆர்டர்கள் வாங்குவது தொடர்பான அலைச்சல் அதிகரிக்கும். கூட்டு தொழில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிலும் நிதானமாக செயல்படுவது, மற்றவங்களை அனுசரித்து போகிறது தான் நல்லது. குடும்பத்தில் இருந்து பிரிந்து சென்ற நபர்லாம் மீண்டு போவாங்க. அதனால் மகிழ்ச்சி உண்டாகும். வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய நேரிடும். கோபத்தை குறைத்து இனிமையாக பேசுவதன் மூலம் குடும்பத்தில் அமைதி உண்டாகும். வெளியூர் பயணம் செல்ல வேண்டியது இருக்கலாம். மூத்த சகோதரர்கள் மூலம் நன்மைகள் கிடைக்கும். பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் கூடுதல் கவனத்துடன் செய்வது நல்லது. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும்போது கவனமாக செய்யணும். கலைத்துறையினருக்கு முன்னேற்றம் சீரான பாதையில் இருக்கும். எடுத்த பணிகளில் சாதகமான போக்கு காணப்படும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பொறுப்புகள் கூடும். திறமை வெளிப்படும். வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும். அரசியல் துறையினருக்கு உங்களை பிரிந்து போனவங்க மீண்டும் சேருவாங்க. மேலிடத்தில் நெருக்கம் அதிகரிக்கும். மேலிடத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் ஆர்வம் காட்டுவீங்க. ஒப்பந்தங்கள் நல்ல முறையில் வரத்து இருக்கும். மரியாதையும் அந்தஸ்தும் கூடும். மாணவர்களுக்கு பாடங்களை மிகவும் நிதானமாக படித்து மனதில் பதிய வைத்து கொள்வது நல்லது. அடுத்தவங்கள்ட்ட பழகும்போது கவனமாக பழகணும். புனர்பூசம் 4ஆம் பாதம். பதட்ட குணத்தை கைவிடுவது முன்னேற்றத்துக்கு உதவும். காரிய தாமதம் உண்டாகும். ஏதாவது ஒரு வகையில் மனக்குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். சாதாரணமாக பேச பேச அது சண்டையாக மாறலாம். ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்தது பூசத்தை பற்றி பார்க்க போகிறோம். வேலை தவறி உணவு உண்ண வேண்டியது இருக்கும். பொருள்களை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைச்சல் ஏற்படும். வாடிக்கையாளர்களுக்கு சரக்குகளை அனுப்பும்போது பாதுகாப்பாக அனுப்புவது நல்லது. அடுத்தது ஆயில்யம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை பளு காரணமாக அலைய வேண்டியது இருக்கும். குடும்பத்தினுடன் அனுசரித்து போவது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தம் ஏற்படலாம். அனுசரித்து போவது நல்லது. பிள்ளைகளிடம் அன்புடன் பேசுவது நல்லது.
அடுத்தது வந்து வராகி அம்மனை வழிபட்டு வர காரிய தடை நீங்கும், எதிர்ப்புகள்லாம் அகலும். கடகராசிக்காரங்களுக்கு